வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம எஸ்கியூலோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதோட ஆன்சர்ஸ், அது எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், என்னெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் நம்ம டச் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம அந்த டவுட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச ஆன்சர் தெரியலனா கூட நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடலாம், நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் பார்ட் 1 மட்டும்தான். இது மாதிரி நம்ம மல்டிபிள் பார்ட்ஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் 1க்குள்ளே போயிடுவோம். ஸோ அஜெண்டா வந்து ஒரு அப் டு 3 to 5 years வரைக்கும் இருக்க டெவலப்பருக்கு ஆனால் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்போம்னா, உங்களுக்கு வந்து போத் பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும், ஒரு இல்லைனா யூஸ் கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸும் இதில் இருக்கும். ஓகே, ஸோ பார்ட் 1க்குள்ள நம்ம போகலாம். ஸோ பார்ட் 1 வந்து ஃபர்ஸ்ட் ரெகுலர் கொஸ்டின்ஸ். அந்த ரெகுலர் கொஸ்டின்ஸ் நான் பெருசாக உள்ள டீப் டைவ் பண்ணல, ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ். லைக் டிபிஎம்எஸ்னா என்ன, வாட் இஸ் எஸ்கியூஎல், நார்மலைசேஷன் என்ன, ஆர்டிபிஎம்எஸ்னா டிபிஎம்எஸ்க்கு ஆர்டிபிஎம்எஸ்க்கு என்ன வித்தியாசம், டிஎம்எல்னா என்ன, டிடிஎல்னா என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்னால் அதுக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் பேஸ்டு கொஸ்டின்னா, எனி 2 tools and SQL versions you work. இங்க வந்து எனி 2 toolsனா எனி டூல்ஸ் அண்ட் SQL versions you are workedன்னு ஒரு கொஸ்டின் உங்களை பார்த்து ரைஸ் பண்ணாங்கன்னா, அந்த கொஸ்டினோட பேசிக் ஐடியா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். கொஸ்டினோட பேசிக் ஐடியா என்னன்னா, இன்டர்வியூருக்கு வந்து நீங்க என்னெல்லாம் SQL வெர்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நீங்க வந்து ரெகுலரா வந்து SQL வந்து SSMS யூஸ் பண்ணுங்க, SSMS இல்லாமல் வேற ஏதாவது டூல் யூஸ் பண்ணிருக்கீங்களா, அப்ப அந்த வேற ஏதாவது டூல் யூஸ் பண்ணிருக்கீங்க, எதுக்காக அந்த டூல் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு பேசிக்காக ஒரு ஓவர்வியூ தந்துடும். சிம்பிள் கொஸ்டின், இந்த கொஸ்டின் வச்சு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஓகே என்ன சொல்லணும்னா, ஓகே நான் வந்து SQL 2008, 2012, தென் 16 and 18 ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டெவலப் எடிஷன் 2016 வந்து நான் டெவலப் எடிஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வித் எடிஷனோட நீங்கள் சொன்னீங்கன்னா இன்டர்வியூ வில் பி மோர் அண்ட் மோர் இம்ப்ரெசிவ். ஸோ எனி 2 tools, என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணி SQL கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து நமக்கு தெரியும் SSMS, SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. செகண்ட் வந்து DBeaver. ஸோ DBeaver யூஸ் பண்ணி நம்மளால வந்து SQL வந்து கனெக்ட் பண்ணி SSMSல என்னெல்லாம் நம்ம ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினோட பேசிக் ஐடியா என்னன்னா, நீங்கள் என்னெல்லாம் SQL ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருந்தே போட்டு வாங்குறதா. ஸோ அந்த இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டாக்டிக்காக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின்னா, வாட் இஸ் இண்டெக்ஸ், இல்லைனா இண்டெக்ஸ் இஸ் மேண்டேட்டரி ஆப்ஜெக்ட், இல்லைனா இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுமா. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து இது இன்னொரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின். நீங்கள் கொஸ்டின் வந்து ரொம்ப பிளைனான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களால் ஆன்சர் சொல்லணும்னாலும் சொல்லிடலாம், இல்லை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லணும்னு நீங்கள் நினச்சாலும் சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருதுன்னா, நீங்கள் முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும், இன்டர்வியூர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, உங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கோட நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சிலவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டு வந்து யூனிக் இண்டெக்ஸ் என்ன, கிளஸ்டர் இண்டெக்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து வேற கேட்டகரி. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலாக போகும்போது பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களை நான் உள்ளே ரெக்ரூட் பண்ணால் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கில் நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்ப்பீங்க அதை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணால், ஃபஸ்ட்டு வாட் இஸ் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுங்க. இண்டெக்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இண்டெக்ஸ் வந்து என்னோட டேட்டா வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி, இல்லைனா டேட்டாவோட ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் இண்டெக்ஸில். ஸோ அதுலேருந்து நான் டேட்டா ஃபெச் பண்ண வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இண்டெக்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி ஆப்ஜெக்ட். அதே டைமில் நான் இண்டெக்ஸ் வச்சிருந்தேன்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பட் சேம் டைம் என்னால் இண்டெக்ஸ் மட்டுமே என்னால் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அதுக்கு வந்து மல்டிபிள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ், கிளஸ்டர் இண்டெக்ஸ் என்ன, நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் என்ன, பிரைமரி கீழே கிரியேட் பண்ணுற இண்டெக்ஸ், யூனிக் இண்டெக்ஸு, அதே மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் எல்லாமே நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசலாம். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஐடியா தான். நீங்கள் இதை வந்து எலாபரேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பேசலாம். அது உங்களோட இதுலேயே நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் ஐடியாவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு பெருசாக கொஸ்டின்ஸ் வராது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லி வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்போ உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான கொஸ்டின் மட்டும்தான் அது. ஓகேவா, இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க நான் நம்புறேன். இல்லைன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் இது பண்ணுங்க, நான் உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் தனி ஒரு வீடியோவில் பண்ணுறேன் இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும். மூணாவது கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளஸ்டர் அண்ட் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ்.
ஸோ இது இன்னொரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இண்டெக்ஸில் வந்து கிளஸ்டர் இண்டெக்ஸ் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் என்னன்னு நம்ம தெரியும். கிளஸ்டர் இண்டெக்ஸுக்கும் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸுக்கு இருக்க பிரைமரியான டிஃபரன்சஸ் என்னன்னு நம்ம தெரியும். கிளஸ்டர் இண்டெக்ஸில் டேட்டா பேஜும் லீஃப் பேஜும் ரெண்டும் சேமாக இருக்கும், இல்லைனா டேட்டா பேஜும் லீஃப் பேஜாக இருக்கும். நான் கிளஸ்டர் இண்டெக்ஸில் டேட்டா பேஜ் லீஃப் பேஜும் ரெண்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி கிளஸ்டர் இண்டெக்ஸில் வந்து டேட்டா பேஜ் இல்லை அந்த லீஃப் பேஜ் எப்பவுமே ஆர்டரில் இருக்கும், நான் கிளஸ்டரில் ஆர்டராக இருக்காது. கிளஸ்டர் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ராக்மெண்டேஷன் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ்க்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமான சான்சஸ் நான் கிளஸ்டரில் இருக்கனால, அதிகமான ஃப்ராக்மெண்டேஷன் சான்சஸ் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸில் இருக்கனால ஆட்டோமேட்டிக் என்னாகும், கிளஸ்டர் இண்டெக்ஸோட நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸு கம்மியாக தான் இருக்கும். கிளஸ்டர் இண்டெக்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி கிளஸ்டர் இண்டெக்ஸில் ரொம்ப கம்மியாக நம்ம பண்ணால் போதும். ஓகேவா, இது பேசிக். இது கிளஸ்டர் இண்டெக்ஸ் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ இருக்குது, கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். நீங்கள் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க. 4வது கொஸ்டின், இஸ் இட் அட்வைசபிள் டு கிரியேட் a நியூ கிளஸ்டர் இண்டெக்ஸ் ஆன் a டேபிள் ஹேவிங் பிரைமரி கீ? ஸோ இது எப்படின்னா, இது அகைன் இட்ஸ் வந்து ஒரு யூஸ் கேஸ் பேஸ்டு கொஸ்டின் தான். ஸ்ட்ரெயிட்டாகவே வாட் இஸ் பிரைமரி கீ, ஒரு ஃப்ரெஷர்கிட்ட போய் நான் வாட் இஸ் பிரைமரி கீன்னு கேட்குறது ரீசனபிளான கொஸ்டின். பட் அதே டைம் ஒரு 3 years or 5 years எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் வாட் இஸ் பிரைமரி கீன்னு நான் கேட்டேன்னா இட்ஸ் நாட் அ சென்சிபிள் கொஸ்டின், ரைட்? ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் இண்டெக்ஸ் நம்ம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரைமரி கீனா என்ன, பிரைமரி கீ கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிரும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் சொல்லணும், எனக்கு பிரைமரி கீ கிரியேட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் ஆனதுனால எனக்கு வந்து இட்ஸ் நாட் அ மேண்டேட்ரி. பட் அதே டைம்ல வந்து இப்போ எனக்கு வந்து இன்னொரு யூனிக்னஸ் நான் மெயின்டைன் பண்ணணும்னா நான் கிளஸ்டர் இண்டெக்ஸாக கிரியேட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக காம்பினேஷனல் யூனிக் இண்டெக்ஸாக நான் வந்து வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் காம்பினேஷனல் யூனிக் இண்டெக்ஸ் இதுதான் வந்து உங்களோட கீவேர்ட். இந்த காம்பினேஷனல் யூனிக் இண்டெக்ஸ் நீங்கள் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? அடுத்த 5வது கொஸ்டின் வந்து என்னன்னா, கேன் ஐ கிரியேட், இதுவும் யூஸ் கேஸ் பேஸ்டு கொஸ்டின் தான். இதை வந்து திருப்பி வேற மாதிரியும் கேட்கலாம். கேன் ஐ கிரியேட் a யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் instead of primary key and create a cluster index separately for performance benefits? ஸோ இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்னா, நான் பிரைமரி கீ கிரியேட் பண்ணணும் டேபிளில், அதுக்கு பதிலாக நான் ஒரு யூனிக் கீ கிரியேட் பண்ணிக்கிறேன். யூனிக் கீ கிரியேட் பண்ணிட்டு தனியாக நான் ஒரு கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணால் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட் வருமா வராதா? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப டாக்டிக்கான கொஸ்டின், ரொம்ப கவனிச்சு ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்கள் பிரைமரி கீ கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் பிரைமரி கீ கிரியேட் பண்ணாமல் ஒரு யூனிக் கீ கிரியேட் பண்ணிட்டு ஒரு கிளஸ்டர் இண்டெக்ஸ் நான் தனியாக கிரியேட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஒரு யூனிக் கீக்கான ஒரு கன்ஸ்டன்ட் கிரியேட் ஆகும், அதே மாதிரி கிளஸ்டர் இண்டெக்ஸுக்கு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இது வந்து என்னோட சைஸ் ஆஃப் த டேபிள், சைஸ் ஆஃப் த டேட்டா பேஸ் அஃபெக்ட் பண்ணும். நோட் த பாயிண்ட், சைஸ் ஆஃப் த டேட்டா பேஸ் அஃபெக்ட் பண்ணும். சின்ன வால்யூம் டேபிள்ஸுக்கு எனக்கு இந்த அப்ரோச் பிரச்சனை பண்ணலாம், பட் வெரி லார்ஜ் வால்யூம் டேபிள்ஸுக்கு எனக்கு இது வந்து சைஸ் ஆஃப் த டேட்டா பேஸ் அஃபெக்ட் பண்ணும். சைஸ் ஆஃப் த டேட்டா பேஸ் அஃபெக்ட் பண்ணாமல் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். எப்பவுமே பிரைமரி கீ வித் கிளஸ்டர் இண்டெக்ஸா பர்ஃபார்மன்ஸ் ஹை பெனிஃபிட்டா இருக்கும். யூனிக் கீ கிரியேட் பண்ண அதுக்கப்புறம் நான் தனியாக கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட் இருக்காது. அது ரொம்ப தெளிவாக சொல்லிடுங்க. இந்த இடத்துல நம்ம கீவேர்டாக சொல்லுறது, நான் இப்படி தனித்தனியாக கிரியேட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு டேபிளுக்கு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆயிரும். லைக் ஒரு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், ஒரு கிளஸ்டர் இண்டெக்ஸ், அது மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அதே மாதிரி எனக்கு வந்து சைஸ் ஆஃப் த டேபிள் இன்க்ரீஸ் ஆயிரும். சைஸ் ஆஃப் த டேபிள் இன்க்ரீஸ் ஆனாலும் எனக்கு வந்து சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு டேபிள் ஆப்ஜெக்ட் டிபெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், லைக் ஒரு டேபிளுக்கு டிபெண்ட் ஆப்ஜெக்ட் என்ன இண்டெக்ஸ் கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சைஸ் ஆஃப் தி டிபெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு கிரியேட் ஆகும். சைஸ் ஆஃப் த டிபெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் பெருசாகும், ஆட்டோமேட்டிக் எனக்கு ஃப்ராக்மெண்டேஷன் வரும். ஃப்ராக்மெண்டேஷன் வரும்போது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் கஷ்டம் கம்பேர் டு அதர் ஆப்ஷன்ஸ். இதுக்கு மெயின்டெனன்ஸ் கஷ்டங்கிறத இட் வில் டேக் டைம். பிரைமரி கீ கிளஸ்டர் இண்டெக்ஸை ரீபில்ட் பண்ணுறதுக்கும் யூனிக் கீ வச்சுட்டு தனியாக நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி டீஃப்ராக்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அன் அட்வைசபிள் திங். ஓகேவா? இந்த இடத்துல மெயின்டெனன்ஸை பற்றி நம்ம பேசணும், சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் பேசணும், பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்ஸ், இந்த 3 கீ ஃபேக்டரை நம்ம பேசணும். அடுத்தது எனிதிங் அபவுட் இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸ். எனிதிங் அபவுட் இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸ் ஒரு மொட்டையான கொஸ்டின், இல்லைனா ஒரு ரொம்ப வேகான கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வந்து அவங்க என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கீங்களா? ரெண்டாவது, நீங்க டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னா என்னெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கீங்க? மூணாவது, ஓகே ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னா எதுக்காக நான் பண்றேன், எந்த சினாரியோல நான் பண்ணணும் அது உங்களுக்கு தெரியுதா? நாலாவது, ஏதாவது ஆட்டோமேஷன் நீங்க இதை மெயின்டெனன்ஸுக்காக பண்ணிருக்கீங்களா? இந்த 4 விஷயங்கள் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குது.
ஒன்று நீங்கள் இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, 2 இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸ் எந்த சினாரியில் பண்ணணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியுமா, 3வது இந்த இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸை உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ண தெரியுமா, 4வது இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸை நீங்கள் வந்து பண்ணாமல் வேறு எப்படி பெனிஃபிட்ஸ் உங்களால் கொண்டு வர முடியும். இந்த 4ஐயும் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இண்டெக்ஸ் மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னா, டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து அந்த இண்டெக்ஸஸ் வந்து ஃப்ராக்மெண்டாக இருக்கா டிஃப்ராக்மெண்டாக இருக்கா நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ராக்மெண்ட் எனி இண்டெக்ஸ் தட் இஸ் கிரேட்டர் than 30% ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் சப்ஜெக்டட் டு ரீபில்ட். இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எனி இண்டெக்ஸ் தட் இஸ் கிரேட்டர் than 30%னா நம்ம வந்து ரீபில்ட் பண்ணலாம். ஓகேவா, ரீபில்ட் பண்ணுறது வந்து நம்ம மேனுவலாக பண்ணலாம். ஸோ ரூட் காஸ் அப்படி இண்டெக்ஸ் வந்து 30% எபோவ் போயிருக்கா இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சாச்சுன்னா நான் வந்து ரீபில்ட் பண்ணுமா பண்ணக்கூடாதான்னு தெரிஞ்சு ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் பர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நத்திங் பட் ரீபில்ட் பை இண்டெக்ஸ். ரீபில்ட் இண்டெக்ஸ் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ராக்மெண்டேஷன்லாம் போயிட்டு டேட்டெல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ்ட் ஆகிடும். ஸோ என்னோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். இந்த மெயின்டெனன்ஸை நான் மேனுவலாக பண்ணலாம். மேனுவலாக பண்ண எனக்கு முடியலை, நான் அதை ஆட்டோமேட் பண்ணால் நான் இதை ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணி ஜாபில் போட்டு நான் ரன் பண்ணலாம். இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் பிளான், அண்டர்லைன் தட் மெயின்டெனன்ஸ் பிளான் நான் யூஸ் பண்ணி பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் பிளான் நான் பண்ணேன்னா இட்ஸ் அன் ஆட்டோமேட்டட் ஜாப். ஓகேவா, இட்ஸ் மெயின்டெனன்ஸ் பிளான் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கீ ஃபேக்டர்ஸ் இதுதான். அடுத்தது 7வது கொஸ்டின். இது இன்னொரு யூஸ் கேஸ் பேஸ்டு கொஸ்டின் இல்லை. இது வந்து உங்களை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன இண்டெக்ஸை பற்றி உங்களுக்கு நாலேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத டீப் டைவ் பண்ணுறதுக்கான கொஸ்டின். ஐ டன் எவ்ரிதிங் பட் ஸ்டில் மை இண்டெக்ஸ் இஸ் நாட் கன்ஸ்ட்ரிங் ஃபார் ஆப்டிமைசேஷன். இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொரி எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கொஸ்டின். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நான் எல்லாமே பண்ணிட்டேன் பட் ஸ்டில் ஆப்டிமைசேஷன் என்னோட இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணலை. அப்போ அர்த்தம் என்ன, ஃபஸ்ட்டு ஆப்டிமைசேஷன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆப்டிமைசேஷன் என்னன்னு தெரியும்னா அதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூஷன் என்னன்னு எனக்கு தெரியணும். எக்ஸிக்யூஷன் எனக்கு என்னன்னு தெரியணும்னா அதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூஷனில் எப்படி வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி இண்டெக்ஸஸ் பில்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எனக்கு தெரிஞ்சதா மட்டும்தான், எனக்கு இது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் வந்து இதை பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணால், ஓகே ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் தி கொரி எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ், தென் ஐ கம் டு திஸ் கொஸ்டின் சொல்லிட்டு கொரி எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட் நான் ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அந்த கொரியை வந்து ஃபஸ்ட்டு என்னோட சிஸ்டத்துக்கு வரும். சிஸ்டத்தில் வந்து நீ எஸ்கியூஎல் இன்ஜின் இந்த கொரி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறா இல்லையான்னு பார்க்கும். எக்ஸிக்யூட் பண்ணலன்னா அதுலேருந்து தென் அந்த ஆப்ஜெக்டில் என்னெல்லாம் இண்டெக்ஸஸ் இருக்குன்னு பார்க்கும். இண்டெக்ஸில் எந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலான்னு எஸ்கியூஎல் இன்ஜின் ஃபைன் பண்ணும். இது வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னா எந்தெந்த காலம்ஸை யூஸ் பண்ணிருக்கா, அந்த காலம்ஸுக்கு இண்டெக்ஸஸ் இருக்கா, அந்த இண்டெக்ஸஸில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் எவ்வளோ இருக்குது, இப்போ ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கா, தென் வந்து இதோட பேஜ் ரேஷியோ எவ்வளவு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த இண்டெக்ஸை வந்து கால் பண்ணும். இப்போ என்னோட இண்டெக்ஸ் ஆல்ரெடி இருக்குது பட் ஸ்டில் என்னோட ஆப்டிமைசேஷனில் கால் பண்ணால் ஃப்ராக்மெண்ட் ஆயிருந்தாலும் எனக்கு வந்து இது வந்திருக்காது. இல்லைனா டூப்ளிகேட் இண்டெக்ஸஸ் எனக்கு இருந்திருந்தாலும் எனக்கு இது வந்திருக்காது. இல்லை எனக்கு வந்து இண்டெக்ஸில் வந்து மல்டிபிள் காலத்து கூட இந்த ஒரு காலத்தை நான் போட்டு வச்சிருப்பேன், அதனால கூட எனக்கு இந்த இண்டெக்ஸ் கால் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குப்போ அதெல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணாதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் என்னோட இண்டெக்ஸை வந்து உள்ளே கொண்டு வர முடியும். இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு ஆப்டிமைஸ் ஆகும். சப்போஸ் இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு வந்து என்னோட இண்டெக்ஸ், நான் சொல்கிறேன் என்னோட இண்டெக்ஸ் இது பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகும்னு தோணுதுன்னா அது ஆக்சுவலி அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம், என்னோட இண்டெக்ஸ்னா ஃபோர்ஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். நான் இண்டெக்ஸை ஃபோர்ஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு எக்ஸிக்யூஷன் பிளான், கீவேர்ட் எக்ஸிக்யூஷன் பிளான், எக்ஸிக்யூஷன் பிளான் நான் எடுத்து பார்த்தேன்னா ஓகே இந்த இண்டெக்ஸ் கால் ஆயிருக்கா இல்லையா, இந்த இண்டெக்ஸ் நான் ஃபோர்ஸ் பண்ணனால எனக்கு எக்ஸிக்யூஷன் பிளான்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு, இது ஃபோர்ஸ் பண்ணாமல் எக்ஸிக்யூஷன் பிளான்ல என்ன சேஞ்ச் இருக்கு. மேபி இந்த இண்டெக்ஸ் நான் ஃபோர்ஸ் பண்ணனா என்னோட எக்ஸிக்யூஷன் பிளான் வந்து கொஞ்சம் கூட டிப் ஆகுது. அப்போ நான் சொல்லுவேன் ஓகே இந்த இண்டெக்ஸ் எனக்கு தேவையில்லை, இந்த இண்டெக்ஸ் நான் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆப்டிமைசேஷன் நடக்காது, இந்த இண்டெக்ஸ் பதில் நான் வேற ஒரு இண்டெக்ஸை சஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த கொஸ்டின்ல இவ்வளோ இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், வேகான கொஸ்டின். இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும் எஸ்கியூஎல்ல வந்து எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்தா மட்டும் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அந்த எஸ்கியூஎல் எக்ஸிக்யூஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப வேகான கொஸ்டின், ஆனால் சேம் டைம் டெவலப்பர் கம் டிபிஏக்கு முக்கியமான கொஸ்டின். அடுத்து how can I make my querying much faster? Okay, how can I make my querying much faster னா இந்த கொஸ்டின் வந்து அகைன் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் தெரிஞ்சால் மட்டும் நம்மளால பதில் சொல்ல முடியும். எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் பிளான். எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் மட்டும் பதில் எக்ஸிக்யூஷன் பிளான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொரி மச் ஃபாஸ்டர் இருக்குன்னா எனக்கு எந்த கொரி நான் ஐடென்டிஃபை பண்ண, கொரி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த கொரியை முதல் எக்ஸிக்யூஷன் பிளான் ரன் பண்ணி பார்ப்பேன். எக்ஸிக்யூஷன் பிளான் ரன் பண்ணிட்டு எனக்கு கரெக்டாக எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்கேன் நடக்கா இல்லை டேபிள் ஸ்கேன் நடக்கா,
ஃபுல் டேபிள் ஸ்கேன் இருக்கும். அந்த ஃபுல் டேபிள் ஸ்கேனை எப்படி வந்து இண்டெக்ஸ் ஸ்கேனை அவாய்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஸ்கேன் பண்ணும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து என்ன பண்ணும் மச் ஃபாஸ்ட்டாக. தென் இண்டெக்ஸ் ஸ்கேன் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இண்டெக்ஸ் ஸ்கேனில் எந்த இண்டெக்ஸ் கால் பண்ணுது, அந்த இண்டெக்ஸ் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கா இல்லையா, ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்குன்னா அதை எப்படி டீஃப்ராக்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட கொரி வந்து ஃபாஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் பிளானை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ண போகிறேங்கிறத தெளிவாக நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து ஹவு டு அவாய்ட் லாக்ஸ். இது வந்து ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின். நம்ம வந்து அப்போ ஹவு டு அவாய்ட் லாக்ஸுங்கிறது வந்து ஹவு டு, இந்த கொஸ்டினும் அடுத்த கொஸ்டினுக்கும் நான் ரெண்டு சொல்கிறேன். ஏ கஸ்டமர்ஸ் கம்ப்ளைனிங் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ஹவ் யூ டீபக். அதுவும் ஹவு டு அவாய்ட் லாக்ஸ் ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் நான் சொல்ல போகிறேன். ஏ கஸ்டமர்ஸ் கம்ப்ளைனிங் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ஹவ் யூ டீபக், ஜென்ரிக்கான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் திங் நான் இந்த கஸ்டமர் சொல்கிற இஷ்யூவை ஐ ட்ரை டு சிமுலேட் இன் மை லோக்கல். இஃப் என்னோட லோக்கலை சிமுலேட் பண்ண முடிஞ்சுன்னா தென் எவ்ரி திங் நான் லோக்கல்லேருந்து எடுத்துக்கிறேன். இல்லைன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து கஸ்டமர் ரீசிமுலேட் பண்ண சொல்லும்போது நான் வந்து எஸ்பி ஹூட்டு போட்டு ஏதாவது டெட் லாக் அந்த டைமில் விழுதா நான் பார்ப்பேன், லாக் விழுதா நான் பார்ப்பேன். ஓகே, எஸ்பி ஹூட்டு போட்டு டெட் லாக் விழுதான்னு பார்ப்பேன். ஓகே, எந்த லாக்குமே விழலையா, தென் எந்த ப்ரொசீஜர் இல்லைனா எந்த கொரியர் ரன் ஆகும்போது இது ஸ்லோவாக இருக்குன்னு செக் பண்ணேன். தென் எனக்கு ப்ரொசீஜர் கிடச்சிது, அந்த ப்ரொசீஜரில் எந்த பிளாக் ஆஃப் கோட் இந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ண பார்ப்பேன். தென் அந்த பிளாக் ஆஃப் கோடு, அந்த பிளாக் ஆஃப் கோடில் ஒரு பீஸ் ஆஃப் செக்ஷன் தான் இருக்கும். அந்த பீஸ் ஆஃப் செக்ஷனை தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி அதோட எக்ஸிகியூஷன் பிளான் எடுக்கணும். எக்ஸிகியூஷன் பிளான் எடுத்து அந்த எக்ஸிகியூஷன் பிளானில் ஃபுல் டேபிள் ஸ்கேன் போட்டிருக்கா, இண்டெக்ஸ் ஸ்கேன் போட்டிருக்கா, இண்டெக்ஸ் என்ன இண்டெக்ஸ் போட்டிருக்காங்க, ப்ராப்பரான இண்டெக்ஸ் கால் ஆகுதா இல்லை தப்பான இண்டெக்ஸ் எதுவும் கால் ஆகுதா, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அதுக்கு ஃபிக்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ப்ராப்பர் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்ட் 1ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூஸ் கேஸ் பேஸ்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தெரியும் ஆனால் அதுக்கு பதில் தெரியலனா கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 10 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. நம்ம பார்ட் 2ல வந்து டிபிஏ, ஈவன் நான் டெவலப்பராக இருந்தாலும் எப்படி டிபிஏவை இது பண்ணுறது மச் மோர் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நம்ம வியூஸ் பார்க்கல, மெட்லேஸ் யூஸ் பார்க்கல, ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸு இது எதுவுமே நம்ம பார்க்கல. ரொம்ப பேசிக்கான கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் யூஸ் கேஸ், அதே டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சில செஷன்ஸ் உங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். செகண்ட் பார்ட்டில் இதை விட மச் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸுக்கு செட்டு வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே நீங்கள் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸில் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்போ வந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். உங்களுக்கு புரியலாம் திருப்பி வருது 1க்கு 2 தடவை கூட இந்த வீடியோ ஃபுல்லாக திருப்பி பாருங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்ல, அதுபோல் எந்தெந்த இடத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அந்தந்த இடத்த நீங்களும் உங்களோட லாங்குவேஜ் எலாபரேட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன்.